ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நான் மாற்ற பிரேக்ஃபாஸ்ட் அம்மணி கொழக்கட்டை. அது நான் இது போட்டிருக்கேன், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் விரிவாக சொல்லலாம், எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். 2 டைப் ஆஃப் கொழக்கட்டை பண்ணியிருக்கேன். ஒன்று லெமன் போட்டு பண்ணியிருக்கேன், இன்னொன்று காரம் போட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பொழுதும் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அது ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு தனித்தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இப்போ ஏன்னா உங்களுக்கு அதுனா லாங் வீடியோவாக போயிடும். இது என்ன ஒன்று நீங்கள் டைம் கிடைக்கும் போது பார்க்கலாம். அதனால் முதல்ல ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கோங்க, இல்லை இந்த இடியாப்பு மாவு எது இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளர் தண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கட்டி அதில் விட்டு அப்படியே கலர முடியும் அப்படின்னா நம்ம கலரிக்கலாம். இல்லை நம்மளால கலர முடியாது அப்படின்னா ஒரு 3/4 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு மிச்சம் 3/4 டம்ளர் தண்ணியில் இந்த மாவை நல்லா இதுவாக கரைச்சிக்கோங்க. அது எப்படி வருதோ கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு முதல்ல அடுப்பில் இதை வச்சுட்டு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு, சில அரிசி நிறையா இழுக்கும், சில அரிசி கம்மியாக இழுக்கும். அதனால கொஞ்சம் வெந்நீர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஏன்னா இது டைட்டாக தான் இருக்கணும், ரொம்ப லூஸாலாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எலுப்பச்சட்டியில் கொஞ்சம் இந்த இதை போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய், கருவேப்பிலை எல்லாத்தையும் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை விடுங்கோ. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே கொஞ்சோண்டு உப்பை போட்டுட்டு இந்த கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, டைரெக்டாக உங்களால் கலர முடியும், கட்டி தட்டாது அப்படின்னா நீங்கள் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மாவை லேசாக போட்டு கலரிடலாம். இன்கேஸ் முடியாத வாழ்க்கை இப்படி பண்ணிடலாம், கட்டி தட்டாது. பட் அதை கொட்டிட்டு சட்டுன்னு கலரிடணும். அதை கொட்டிட்டு நல்லா கலரிட்டு மூடி வச்சுட்டேன்னு நல்லா இதுவாகிடும். அப்புறம் நம்ம பிசிஞ்சல்னா சாஃப்டாக நல்ல பந்து போல் வரும். ஆமாம், இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த மாவு கலரி வச்சுட்டு அதில் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் பிழிஞ்சிட்டு இது போட்டுக்கோங்க. அது பேர் என்ன, பெருங்காயம் எல்லாத்துக்கும் மஸ்ட்டு. நான் சொல்ல மறந்தா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலது சொல்லும்போது சில இதை மறந்து போய்டுறேன். அதனால பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதை பற்றிலாம் இன்னொன்று மறந்துட்டேன். அதை கலரும் போதே கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க, லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுட்டு இது பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா கொஞ்சோண்டு இது என்ன எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு அதை நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக உருட்டிட்டு நம்ம திருப்பி கொஞ்சோண்டு எண்ணெய், ரொம்ப வைக்க வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி விட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தான், தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு அதில் சும்மா கொஞ்சம் பெருங்காயம் மட்டும் போட்டுட்டு இந்த ஏற்கனவே உள்ளதெல்லாம் உருண்டையாக பிடிச்சி வச்சது எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு அதை இது பண்ணிவிடுங்க. கொஞ்சம் அணைச்சிடுங்க உடனே, ஏன்னா இது ஆல்ரெடி வெந்து எல்லாம் ஆனது தான், அதனால பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், நம்மளோட சுவையான புது மாதிரியான லெமன் அம்மணி கொழக்கட்டை ரெடி. எனக்கு சில இது நான் கொஞ்சம் தடுமாறி சொல்கிறேன். அது மேபி உடம்பு சரியில்லாதனாலையா இல்லை என்னன்னு தெரியல. இன்னைக்கு டாக்டர் விசிட்டும் இருக்குது. ஸோ உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு. அதனால தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். என்ன ஆதரவு கொடுக்குறீர்கள், ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ. ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். தொடரும்.